இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த தொடர் செய்திகளை பரிசுத்தமாக வேண்டும் என்பதை பற்றிய தொடர் செய்திகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்தமாகும்படி கர்த்தரிடத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே பரிசுத்தமாகும்படி நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசரிக்க கடவோம். விபசாரக்காரரோடே கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது, நாம் பரிசுத்தமாக வேண்டுமானால் நாம் நாம் யாரோடு அதிகம் பழகுகிறோம், யாரோடு நாம் உறவு வைத்திருக்கிறோம் என்பதை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். உறவுகள், ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, tell me your friend, I'll tell your character. தமிழிலே பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்வார்கள். நாம் யாரோடு அதிகமாக பழகுகிறோமோ அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, நம்முடைய பரிசுத்தத்தை நிர்ணயிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களோடு, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து தேவ பக்தியோடு வாழ்கிறவர்களோடு நாம் தொடர்பு வைத்திருந்தால் நாமும் அப்படி மாறுவோம். உலகத்திற்காகவே வாழ்கிறவர்களோடு, உலகத்தின் காரியங்களையே மேன்மையாக பேசுகிறவர்களோடு, ஒரு நாளின் எல்லா பொழுதையும் உலகத்துக்காகவே செலவழிக்கிறவர்களோடு நாம் அதிக உறவு வைத்து அவர்களோடு பழகினோமானால் நாமும் கொஞ்சம் கொஞ்சமாகவே உலகத்திற்காக வாழ தொடங்குவோம். உலகம் நம்மை அந்த பக்கமாக இழுத்துவிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் அடைவதற்கு நமக்கு அதிக உதவியாக இருப்பது நம்முடைய நண்பர்கள், நாம் பழகுகிற ஆட்கள். அதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்கள் எவ்வளவு நேரம் பழகுகிறீர்கள்? உங்களுக்கென்று ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறார்களா? உங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு ஜெபிக்க நீங்கள் நேரம் வைத்திருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள், கர்த்தருக்காக வாழ விரும்புகிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாளுக்கு நாள் திருப்தியாகும். நாளுக்கு நாள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல நண்பர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் வைத்திருக்கிற உறவுகளை பற்றி கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் புளித்தமா முழுவதையும் புளிப்பாக்கி விடும். இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லி இருப்பது, ஒரு விபச்சாரக்காரர் ஒருவர் சபையிலே இருக்கிறார். அவர்களோடு இவர்கள் அந்யோன்யமாக இருக்கிறார்கள். நீங்கள் வெட்கப்படவில்லை, அவர் செய்த தப்பை பற்றி நீங்கள் கண்டு கொள்ளவில்லை. அந்த கொஞ்சம் புளித்தமா சபை முழுவதுமே கெடுத்து போடுமே என்று அவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்திலே அவர் சொல்லி இருப்பது, இந்த உறவுகள் நாம் நெருங்கி முழுதுமாக நாம் விலகி போக முடியாது. அப்படியானால் பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும், முழுவதும் விலக வேண்டும் என்று நினைத்தால் உலகத்தை விட்டே போக வேண்டியதா இருக்குமே. அப்படி நான் சொல்லவில்லை. உங்கள்
உங்களோடு இருக்கிறவர்கள், உங்கள் சபையிலே இருக்கிறவர்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களோடு நீங்கள் நெருங்கி பழகாதிருங்கள் என்று சொல்லி பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். உலகத்திலே பாவம் செய்கிறவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், பாவத்தை தண்ணீரை போல பருகிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை விட்டெல்லாம் நாம் ஓடி போக முடியாது. பட்டும் படாத ஒரு உறவு நாம் அவர்களோடு வைத்திருக்க வேண்டும். அதே சமயத்திலே நாம் நெருங்கி பழகுகிறவர்கள், அதிக ஐக்கியம் கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறார்களா, கர்த்தரை தேடுகிறார்களா என்பதை பற்றி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களை விட்டு நாம் விலகி இருப்பது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்கள், நீங்கள் ரொம்ப நேசிக்கிறவர்கள் பாவத்திலே விழுந்து போய் அந்த பாவம் அது பாவம் என்று கூட உணர முடியாதபடிக்கு இருக்கிறார்களானால் நீங்கள் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கலாம். அவர்கள் திரும்பும்படிக்கு, பரிசுத்தமாகும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். அதே சமயத்திலே முழு பாவத்திலே இருக்கிறவர்களோடு நாம் அந்யோன்யமான ஒரு உறவு வைக்க கூடாது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்திலே நாம் உதாரணமாக பார்த்தால், தாவீதுக்கு அம்னோன் என்று சொல்லி ஒரு குமாரன், அந்த அம்னோனுக்கு ஒரு தவறான ஆசை வருகிறது. தன்னுடைய சகோதரியின் மேல் ஒரு இச்சை வருகிறது, தாமாரின் மேல். அதை நினைத்து அவர் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போன பொழுது ஒரு தப்பான ஒரு நண்பன் அவர் அந்த அம்னோனுக்கு இருக்கிறார், யோனதாப் போய் ஒரு தவறான ஆலோசனை சொல்லி கொடுத்ததை கீழ்ப்படிந்தது நிமித்தம் அது ஒரு பெரிய வேதனையாக அந்த குடும்பத்துக்கு மாறினது. அந்த பாவத்தின் நிமித்தம் கொலை வருகிற அளவுக்கு அந்த குடும்பத்திலே சாபம் வந்தது. தவறான உறவுகள், தவறான நண்பர்களை பற்றி நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதை கேட்கிற நீங்கள் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை. வேதத்தை படிக்க தொடங்கி இருக்கிறீர்கள், ஆலயத்துக்கு போக தொடங்கி இருக்கிறீர்கள். ஆனாலும் அநேக காரியங்களிலே நீங்கள் விழுந்து எழும்புவது போன்ற ஒரு அனுபவம் தான் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சீரான ஆவிக்குரிய ஓட்டத்தை உங்களால் ஓட முடியவில்லை. ஆலயத்துக்கு போகும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் நன்றாக இருக்கிறது, பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு வருகிறது. அதே சமயத்துல முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு சூழ்நிலைக்குள்ளால் நீங்கள் வரும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு உங்களால் எழும்பி நிற்க முடியவில்லை, அந்த ஓட்டத்தை ஓட முடியவில்லை என்று நீங்கள் திணறி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தரிடத்திலே நல்ல நண்பர்களை கேளுங்கள். ஆண்டவரே, இந்த பரிசுத்த பாதையிலே என்னை வழி நடத்த, என்னுடைய சோர்விலே என்னை தாங்க, நான் தவறும் பொழுது எனக்கு ஆலோசனை சொல்ல நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அப்படி உங்களுக்கு நல்ல உறவுகள் கிடைத்தால் இந்த உலக ஓட்டம், இந்த ஆவிக்குரிய ஓட்டம் உங்களுக்கு லகுவாக இருக்கும். கர்த்தர் தாமே அப்படி நல்ல நண்பர்களை உங்களுக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். தானியேலின் வாழ்க்கையிலே உயிர் போகிற அளவுக்கு பெரிய போராட்டம். ஆனால் தானியேல் தன் சிநேகிதர்களோடு ஜெபித்த பொழுது அந்த பிரச்சனை வெகு சுலபமாக, பெரிய பிரச்சனை வெகு சுலபமாக மாறினது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 2-3 பேர் ஒருமனப்படும் பொழுது அந்த காரியம் என் பிதாவினால் உண்டாகும் என்று சொல்லி. ஒரு மனதோடு நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்காக, பரிசுத்தத்துக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு லகுவாக கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை தரும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாம் எல்லாரும் இப்பொழுது இணைந்து ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பாதையிலே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்கள் வேண்டும் என்று பார்த்தோம். ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் நல்ல நண்பர்களை நீர் தாரோம்ப்பா, நல்ல உறவுகளை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தாரோம். இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாங்கள் வெற்றியோடு ஓடுவதற்கு அந்த உறவுகள் எங்களுக்கு உதவியா இருக்கட்டும். இயேசப்பா, நீரும் எங்களோடு கூட இணைந்து அந்த உறவுகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு பலன் தாரும். உடைய கரத்துல எங்களை தந்து ஜெபிக்கிறோம், இயேசு நாமத்துல கேட்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை